மண்ணின் மைந்தர் மாவட்ட அமைச்சர் அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களும் வேடஞ்சத்தூர் சட்டப்பேரவை உறுப்பினர் பரமசிவம் அவர்களும் பல்வேறு கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள். அந்த கோரிக்கையை நாங்கள் நிறைவேற்றி தருவோம் என்பதை நேரத்தில் தெரிவித்து, திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் வருவாய் வட்டத்தை பிரித்து குஜிலியம்பாறை தலைமுடமாக கொண்டு புதிய வருவாய் வட்டம் உருவாக்கப்படும். இந்த தாலுகாவை இங்கே கொண்டு வருவதற்கான எடப்பாடியாருடைய நல்ல உள்ளத்தை தவிர வேறு எதுவுமே காரணமாக இருக்க முடியாது. இதே அநியாயம் லந்தக்கோட்டை கருங்கல்ல இருந்து 50 வருஷமா ஒரு ஆள் வந்து வேடச்சந்தூருக்கு போறதாயா? காலையில பட்டா வாங்குறதுக்கும் சிட்டா வாங்குறதுக்கும் விஓ பாக்குறதுக்கும் அந்த எடப்பாடியார் இடத்துல போய் சொன்னாங்க. ஒண்ணு சொல்லலாம்னா குஜிலியம்பாறை மக்களுடைய 50 ஆண்டு கால கனவு, இந்த கனவை நிறைவேற்றி தர வேண்டும், அம்மா அரசு தான் நிறைவேற்றும் என்று சொன்ன போது, தம்பி ஒண்ணு இல்ல, என்ன ரூல்ஸ் பார்த்துட்டு வாங்க. நான் ஒண்ணு பார்க்கலாம் வேண்டியதில்லை, நான் மனப்பாடமா மனசுல இருக்கு. 33 வருவாய் கிராமம் இருந்தால்தான் ஒரு வருவாய் கோட்டத்தை உருவாக்க முடியும், ஒரு தாலுகாவை உருவாக்க முடியும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நம்முடைய குஜிலியம்பாறைக்கு வெறும் 19 வருவாய் கிராமம் தானா இருக்கு. இந்த சட்டத்தை மீறுற மாதிரி இருக்குமே அப்படின்னு சொன்ன உடனே அந்த மகராசன் சொன்னார், ஏழைகளுடைய ஏந்தலாக இருக்கிற எடப்பாடியார் சொன்னார், தம்பி சட்டம்ங்கிறது மக்களுக்காக தான் நம்ம சட்டம் போட்டிருக்கோம். அது மக்களுக்கு பயன் தரவில்லை என்றால் அந்த சட்டத்தை வளைப்பதற்கு ஒரு அண்ணன் நான் இருக்கிறேன், நீ போய் மக்கள்கிட்ட சொல்லு. திண்டுக்கல் வருகின்ற பொழுது எம்ஜிஆர் 100 ஆண்டு விழாவிலே வெறும் 22 வருவாய் கிராமத்தோடு இருக்கிற குஜிலியம்பாறை